கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் என் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே தடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. கருணை பொழிதருமுகத்தில் பெருநீர் புணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் திறத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவ வாய்மடுத்து தேக்கை செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் திருல ஸ்ரீ குருமகாசன்யானங்களுடைய பொன்னார் கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கோல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரு திருவடிகளுக்கும் இந்த அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். நம்முடைய திருவாசகம் சிவபுராணம் சிந்தனையிலே 6வது வகுப்பிலே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று துவங்கி 5வது வகுப்பினுடைய நிறைவிலே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியம் என்ற பகுதியில நின்னோம். வேதம் ஆகமம் பிரமாண நூல்கள் இவையெல்லாம் இறைவன் அருளி செய்த நூல்கள். இவையெல்லாம் ஆன்மாக்கள் உய்வு பெற வேண்டும் என்கின்ற கருணையினாலே பெருமான் தந்த அருள்கொடை. வேதங்களும் 4 வேதங்களும் 28 ஆகமங்களும் 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் 18 புராணங்களும் இவையெல்லாம் நம்முடைய பிரமாண நூல்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய அடிப்படை நூல்கள். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கிறது, சிறப்பு பெற்றும் நிற்கிறது. வேதங்கள் பொது அளவிலே பெருமானை வணங்குதலும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற முறையெல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய பாங்கு ஆகமத்திலும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். வேதம் சகலவற்ற ஆன்மாக்களுக்கு அப்படின்னா எல்லோருக்கும் உரியது என்றும், ஆகமம் என்பது சத்தினிபாதற்கு உரியது என்றும் ஒரு குறிப்பு எழுதினார். அதனால வேதம் பெருமானை பொதுவாக எப்படி சொல்லிட்டு என்று சொன்னால், அவன் ஓங்கி ஆழ்ந்து நுண்ணியன் என்று சொல்லி எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் இருப்பவன் என்ற அளவிலே மட்டும் காட்டியது. ஆகமங்கள் அவனை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலையை சொல்லி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கை என்று இவரே சொல்றதை நம்ம மன்னும் மாமன் மகேந்திர முதலில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்த அருளியும் என்று பாட்டார். வேதத்தின் பொருளாய் இருப்பதும் சுவாமிதான். மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னேன்னு சொல்றார். அதனால இவ்வாறு அவன் ஓங்கியும் ஆழ்ந்தும் அகன்றும் என்று சொன்னால் என்று பொருள். அகண்டாகாரம் என்று பொருள். அவன் இல்லாத இடமே இல்லை. அண்ட பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றோலாவும் என்று சொல்றார் சிவஞான. அப்படி எல்லா இடங்களிலும் திளைத்து இருக்கின்ற பெருமான். ஆனா அவன் ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லும் பொழுது அந்த சொல்றாரு, அவன் ரொம்ப நுட்பமானவன் என்று சொல்லி நுண்ணியன் என்று ஒரு பேர். நுண்ணியமான அந்த பொருள், ஆனால் அவன் இல்லாத இடம் இல்லை என்ற அளவிற்கு வியாபகமாய் எங்கும் இருக்கிறது. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் நடிப்பார்கள். அதனால அப்படி வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற
நுண்ணியனாய் பெருமான் இருந்து அதே நேரத்தில் அவன் வியாபகமாய் எல்லா பக்கம் இருக்கின்ற அவனுடைய திறம், அதைத்தான் இங்கு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று சொன்னார். இதுதான் போன வகுப்புல நம்ம நிறைவா சொன்னோம். இன்னைக்கு அதனுடைய அடுத்த வரியா 36வது வரியில வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா என்று சொன்னார். வெய்யாய் தனியாய் சொன்னார். இன்றைக்கு உலகத்திலே வெப்பம் தருகின்ற ஒளி தருகின்ற சூரியன் சந்திரன் சூரியன் போன்ற பொருள்களுக்கெல்லாம் அந்த வெப்பத்தை தருகின்ற தீயில் வெம்மை செய்தோன் காண்க, அது மாதிரி அதே பொருள் எப்படி இருக்கிறார்னாரு. தனியாய் என்று சொல்லும் பொழுது தன்மை என்பது குளிர்ச்சி, சந்திரகலையாக குளிர்ச்சியை தருகின்ற பொருளாகவும் இருக்கின்றான், வெப்பம் தருகின்ற பொருளாகவும் இருக்கின்றான், குளிர்ச்சி தருகின்ற பொருளாகவும் இருக்கின்றான் என்று பொது அளவிலே நாம பார்க்கிறோம். இப்படிதான் அருணை வடிவேல் முதலியார் அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமா அவ்வாறு அவன் வெய்யாய் தனியாய் என்று இரண்டு வெவ்வேறு குணங்கள் என்பது என்ன என்று சொன்னால், வெய்யாய் என்பது வெப்பமாய் தவறு செய்பவர்களை தண்டித்து திருத்துகின்ற அவனுடைய மரக்கருணையும், தனியாய் என்று சொல்வது விரும்பி வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அவன் இன்பம் கொடுக்கின்ற அறக்கருணையும் என்று ரெண்டையும் காட்டினார். பெருமான் இரண்டுமே கருணை. கருணை என்று சொன்னார், அது தண்டித்து திருத்துதலாம். இன்னொன்னு அறக்கருணையினர், வழிபாடு செய்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்று சொல்லி அவருடைய தேவைகளை எல்லாம் அறிந்து அறிந்து அவர்கள் கேட்கும் முன்னரே அருளுகின்ற கொடைத்திறம், அது அவனுடைய அறக்கருணை. மரக்கருணை என்பது அதுவும் கருணை என்று சொன்னார். சுவாமி எது செய்தாலும் கருணை, சுவாமி எது செய்தாலும் திருவருடன். அதுவும் எது சொல்றாருன்னா கருணையின் பொருட்டுங்கிறார். தண்டிக்கிறதும் கருணையின் பொருட்டு. போற்றி பகருடையில அருமையா சொல்ற. தப்பு செய்த இந்த ஆன்மாக்கள் முதல்ல என்ன சொல்வாரு, நல்ல புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் அவர்களெல்லாம் மாலாய் பிரம்மனாய் வான்னாடர்கோ முதலிய பதங்களாய் அப்படின்லாம் சொல்றாரு. இந்திர பதவி, அதையும் சொல்றார். அதே நேரத்துல மிகுந்த தவறு செய்த ஆன்மாக்கள் அவர்களையும் என்ன சொல்றாங்க, கருணையினால் திருத்துறாங்க. யமதூதர்கள் அவர்களை திருத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த தவறு செய்கின்ற செயல்களை எல்லாம் அதையெல்லாம் சொல்றார். நரகத்துல துன்பம் இருக்கும் என்றெல்லாம் காட்டுறார். வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் மையலரும் செக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் நாராசம் காட்சி செவி மடுத்தும் இப்படியெல்லாம் சொல்றாரு. அங்க உள்ள துன்பங்களை தீவாயில் எட்டு எரித்து தீயில போட்டு செக்கிலே போட்டு ஆட்டிங்க, நெருப்பு தூண் தழுவித்துங்கிற, நாராசம் காட்சி செவி மடுத்துங்கிற, இரும்பு ஆணியை பழுக்க காட்சி காதிலே சொல்லி விடுவாங்க. இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நரகத்துல இருக்கிற துன்பங்கள். இவ்வாறு பல்வேறு துன்பங்கள் நான் அறிந்தும் ஈரா உன் ஊனை தின்னென்று அடித்தும் இப்படி எல்லாம் சொல்றாரு. இப்படி பல துன்பங்களை அங்க இருக்கிறதெல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு அப்படியான இந்த தண்டனைகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது கருணையே வடிவான சுவாமி அப்ப ஏன் இதை தடுக்கல? அப்ப அவனுக்கு கருணை அவனுடைய பேரருள் திறம் என்றெல்லாம் பேசுகிறோமே, அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி, அப்ப அவன் கருணையே வடிவானவன், கருணையே உருவானவன் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோமே என்று சொல்லி அதற்கு ஒரு கேள்வியும் சொல்றார். கண்டு கடன் கழித்தல் காரியம் என அப்படின்னு சொல்லி எல்லாம் சுவாமி அங்கிருந்து கண்டு கடன் கழித்தல் காரியமாம்னாரு. கடன் கழித்தல்னா அவனுடைய வினையெல்லாம் நீங்குகிறது என்று சொல்லி அதுவும் மர கருணை தாங்கிறார். ஏன்னு சொன்னால் வினைகள் நீங்கி அதனால் அந்த ஆணவ மலம் பரிபாகமுற்று அதனால சுவாமி அவனுடைய திருவடியிலே கொண்டு வைத்து முக்தி இன்பத்தை கொடுக்க வேண்டும். அந்த பாதையில தான் போகிறதுனால அதையும் சுவாமி என்ன பண்றார், இந்த வினைகளை எல்லாம் கழித்தால்தான் பின்னால் இந்த உயிருக்கு பிறவி இல்லை, அதனால அந்த அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக அதை அவன் கருணையினால் பார்த்து கொண்டு
அதற்கு ஒரு உதாரணமாகவும் சொல்லுவார். நம்ம வீட்டுல குழந்தைக்கு எதுக்கும் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட நம்ம கொண்டு போனோம்னா அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, ஊசி போடுறாங்க. அந்த காலத்து வைத்தியங்கள் அப்படியே சொல்றாரு. காய்ச்சி சுட கண் உரிக்க இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா வந்து ஏதோ ஒரு சூடு போடுறது, சூட இது பண்றது. கண் உரிக்கனர். இன்னைக்குதான் கேட்ராக்ட் ஆபரேஷன் நாம வந்து பாக்குறதெல்லாம் இப்படி ஒரு லேசர் 1 மணி நேரத்துல சரி பண்ணி வாரதெல்லாம். ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்து கண்ணுல வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு 500 ஆண்டு. கண் உரிக்க குமரூர் சமையல் கந்தர் கலிமல் சொல்லுவார். ஆணவமான படலம் கிழித்தும்பாரு முருகப்பெருமான் செய்யற வேலையும் அதுக்கு வந்து அது மாதிரி இங்க கண்ணுடைய படலம் கிழித்து அப்படின்னு உரித்து கண் உரித்து இதெல்லாம் வந்து டாக்டர் செய்யும் பொழுதும் அதையெல்லாம் வந்து இந்த தாய் தந்தையர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களாம். ஐயோ என் குழந்தைக்கு எப்படி ஆயிடுச்சு, இந்த டாக்டர் எப்படி பண்றாரு, அப்படி இல்ல. தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்ட நோய் நீங்கி இனிமேல் அந்த குழந்தை இந்த நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பான் என்கின்ற காரணத்தினாலும் இதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் சொன்னால், டாக்டர் செய்கின்ற இந்த செயலை ஒரு கருணை தரம் என்றே கருதி என்ன சொல்றாருனாரு, தந்தை தாய் தமர் இன்புற்று அவர்களுக்கு என்ன நன்னிதியம் ஈத்து தந்தை தார் தமர் இன்புறுதல். அவ்வாறு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஊசி போட்டு அல்லது குழந்தைக்கு ஒரு கையில ஒரு அறுத்து சிகிச்சை பண்ணி அதனால குழந்தை பல்வேறு வலிக்கு ஆட்பட்டது போகும் கூட கருணையே பண்றாங்க. அந்த டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லி மகிழ்ந்து அவருக்கு பெரிய பொருளை கொடுத்து மகிழ்ந்து வெளியே வராருல. என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய நோயா இருந்தது, அதனால இன்னும் பலகாலம் சிரமத்திற்கு இந்த குழந்தை படாமல் தடுத்து இந்த டாக்டர் இதை சரி செய்து கொடுத்தார், அவருக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றியுடையவராக இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ந்து வருகிறார்களே. இந்த பெற்றோர்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அல்லது இவ்வளவு ஒரு நன்றி உணர்வு இருக்குன்னா அப்ப சுவாமிக்கு எவ்வளவு இருக்குன்னு அதைத்தான் சொல்றேன். சுவாமியினுடைய கருணை என்பது அவனுடைய மரக்கருணை என்றும், தனியாய் என்பது அவனுடைய அறக்கருணை என்றும் சொல்றான். இன்னைக்கு நமக்கெல்லாம் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறான், நாம எதிர்பாராமலே செய்து கொண்டிருக்கிறான். நாம கேட்கிறதுக்கு ஒரு தகுதிக்கு வர முன்னரே கேவல நிலையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் அவன் இவ்வாறு செய்து கொண்டிருப்பதெல்லாம் அவனுடைய அறக்கருணை அப்படின்னா அது அவனுடைய குணமே, அந்த கருணை திறம். அதனால அந்த கருணையைத்தான் வெய்யாய் தனியாய். அடுத்த வார்த்தை இயமானனாம் மலானார். இயமானன் என்று சொன்னால் எஜமான் என்கின்ற வடமொழி சொல்லினுடைய திரிவு, அதுதான் இயமானன் என்பது. ஆனா சுவாமி இந்த இடத்துல எஜமானனா ஒரு நாளும் சுவாமி சொல்லல. தன்னை அவன் உயிர்களிலிருந்து வேறாய் நின்று தான் ஒரு எஜமான் காட்டிக்கிட்டதே இல்லை. அப்ப இந்த இடத்துல எப்படி இயமானன் என்று சொன்னால் உயிர் என்று அப்பர் சுவாமிகள் வந்து போற்றி திருத்தாண்டத்தை பாடு. இருநிலனாய் தீயாய் நீர் நெருப்புமாகி இயமானனாய் எரியும் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி ஆக சொல்லும் பொழுது இயமானன் என்பது உயிர். அட்டமூர்த்திகள்கிட்ட 5 பூதங்கள், சூரியன் சந்திரன் 7, ஆன்மா 1 8 அப்படிதான். அப்ப 8ஆவும் சுவாமி நிற்கிறாங்க பொழுது உயிர்களோடு உயிர்களாய் அவன் நிற்கின்ற அந்த கருணை திறம், அதுதான் இயமானனாம். விமலான நம்ம போன முறையே சொன்னோம். ஏன்னா வந்து குற்றங்கள் அணுக முடியாதவன், அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். உயிர்களோட உயிர்களாய் அவன் இருந்தாலும் கூட உயிர்களுக்கு இயல்பாகவே நீங்கியவன். தண்டமணி தேசரோட உரையில சொல்றார், சுவாமி பாசங்களிலிருந்து நீங்கியவன் சொன்னா அது பிழையா பெறுமா. இயல்பாகவே பாசங்களின், ஏன்னா பாசங்களில் இருந்து நீங்கியவன்னா இருந்து நீங்கியவனோ அப்படின்னு ஒரு பொருள் வந்துடக்கூடாதுன்னு அவனுடைய எண்குணத்தை சொல்லும் பொழுதே அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். ஒரு காலமும் அவனுக்கு அது கிடையாது. பாசமானது அவனை சென்று அடைய முடியாது. அவன் இறங்கி வந்தான்னா இந்த பாசம் அவன் முன்னாடி நிற்காது. இதையெல்லாம் நமக்கு திருமந்திரம் ஏற்கனவே சொல்லிருச்சு. இன்னைக்கு அதனால அதெல்லாம் வந்து இந்த சாத்திர நுட்பங்களை எல்லாம் முதல்ல நமக்கு கொடுத்த பெருமை வந்து திருமூல தேவநாயனார். நேற்று அவருடைய குரு பூஜை எல்லாம் நம்முடைய திருவாவடுதுறை ஆதிரத்திலே திருமூல சந்நிதியிலே மிகச் சிறப்பாக நடந்தது. நம்முடைய குருமாச ஞானங்கள் எழுந்தருளி மிகச் சிறப்பாக எல்லோருக்கும் ஆசீர்வதித்தார். அவர் தான் இங்க சொன்னார், பதிபசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி
பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த பாசமானது ஒரு காலம் பதியை அணுகும். பதி அணியில் பசுபாசம். அதுதான் இங்க. அதனால ஏமானனாம் நம்மிமலா என்று சொன்னால் அவன் உயிர்களோடு உயிர்களாய் அவன் நின்றாலும் அவனுடைய கருணையால் நின்றாலும் கூட உயிர்களை பிடித்துள்ள இந்த பாசம் ஒரு நாளும் இறைவனை அடைய முடியாது. அவன் விமலன் என்று சொன்னான். அதனால வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல. பொய்யாயின எல்லாம் என்று சொன்னால் மாயை தொடக்கு. அதனால இருக்கக்கூடிய இந்த உலகம் உடம்பு உள்ளிட்ட அனைத்தும் எது நிலையில்லாததோ அதுவெல்லாம் பொய். அப்படிதான் சித்தாந்தம் நமக்கு வந்து காட்டுச்சு. அதனால அந்த பொய்கள் எல்லாம் எதையெல்லாம் நாம் மெய் என்று நம்முடைய அறியாமையினாலே இதுகாரும் நினைத்திருக்கிறோமோ அந்த பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மையுடைய அந்த பொய் பொருள்கள் எல்லாம் ரமணீசர் எழுதுவார், இந்த உலகம் உடம்பு முதலாகியன்னு பொருளை மட்டும் எழுதாம நம்முடைய செயல் நம்முடைய சொல் எல்லாம் அப்படின்ட்டு எழுதிட்டார். எல்லாமே பொய் என்று சொன்னால் அழியும் தன்மையுடைய. அதனால அந்த அழியும் தன்மையுடைய அந்த அது சாதாரணமா போகாது. நம்மளா இப்ப போகணும்னு நினைச்சா உடனே போயிருமா? இல்ல. அந்த பொய்யாயின எல்லாம் என பின்னாடி இவரும் அதே பாடுறாரு. பொய்யெல்லாம் என்று உணர்முடையார் போகத்தே மையலுற கடவேனை. மையெல்லாம் மயக்கம். பொய்யான பொருள்கள் எல்லாம் மெய்யான பொருள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மயக்கம் காரணம் என்னன்னாரு, அறியாமை என்கின்ற நிலையில்லாத நிலை என உணரும் புல்லறிவாண்மை கடை திருவள்ளுவர். அதனால நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலைத்த பொருள்கள் என்று நினைத்து நாம கொண்டிருக்கோம். அதை இங்கேயும் சொன்னார், மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி. அப்படியே இருந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டு நீங்க முன்னாடி பிறந்தோம், இனத்தையும் அனுபவிச்சோம், செத்தோம்னு போயிட முன்னாடி சுவாமி வந்து தடுத்தா கொண்டாங்க. யார் தார்னார்? தையலிடம் கொண்டபிரான் தன் கடலே சேருமனம் ஐயம் எனக்கு அருளியவார் அருபெறுவார் சொல்லு. பொய்யெல்லாம் மெய்யென்று இருப்பது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஆணவம் மாயையோடு சேர்ந்த கூட்டணியினாலே ஏற்படுகின்ற மயக்கத்தினால். நீங்க அது பல ரூபங்களில் வருவது, பல காலங்களில் வருவது, பல வகைகளில் வருவது. அதனால ஒரே வார்த்தையில் என்பத பொய் எல்லாம் அப்படின்ட்டு போயிட்டார். பொய்யாயின எல்லாம் அப்படின்னு. ஏதோ ஒரு பொய்ங்கிறது இல்லை. வந்த இந்த பேசி கொண்டிருக்கிற இந்த உடம்பு பொய், இந்த கருவிகள் பொய், தாங்கி நிற்கின்ற இந்த உலகம் பொய், கூட இருக்கிற இந்த உறவுகள் பொய், கூட இருக்கின்ற சுற்றத்தார்கள் பொய். அதனால இந்த பொய்யாயின எல்லாம் போய் அகலன்னாரு. போயினாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அகலன்னா போயினா இங்க இருந்து நீங்கி அடுத்தது அகலன்னா இனிமேல் நம்ம விட்டு வராமல். சொல்றோம் இல்லையா, ஒரு நோய் டாக்டரோட போறோம், சரி பண்ணியாச்சு, இப்ப சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன அடுத்தால என்னன்னாரு, இனிமே வராம இருக்கணுமே. அதனால காய்ச்சல் சரியாச்சு முதல்ல, அதுக்கப்புறம் இனிமே காய்ச்சல் வராமல் இருக்க. ஆனால வந்து ரெண்டையும் வந்து சுவாமி செய்யறான். பொய்யாயின எல்லாம் போய் அகல. அதனால நீங்கி மீண்டும் நம்மை தாக்காத வண்ணம். அதனால போய் அகலங்கிற சொல்ல தண்டமணீஸ்வரர் சொல்லுவார். அந்த காலத்துல அப்படி சொல்ல ஆட்சியா, போய் தொலைய என்பதுதான் போய் அகல என்பதுன்னு சொல்றார். இன்னைக்கும் கூட சொல்றேன், யாராவது ஒருத்தர் நம்ம பிடிக்கல அப்படின்னா போய் தொலை அப்படிங்க. அப்படின்னா என்ன, திரும்ப வந்துடாது. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுது, கெட் லாஸ்ட்ங்கிறோம். இதெல்லாம் என்னன்னாரு, போய் தொலைய. அந்த போய் தொலையத்தான் இங்க வந்து என்ன சொன்னாரு, இந்த மாயையினால் ஏற்படுகின்ற மயக்கம், இந்த பொய்ப்பொருள்கள் மேலே இருக்கின்ற நாட்டம் அடியனுக்கு மீண்டும் வந்துவிட வேண்டாம் என்பதனால அது வராமல் காக்கின்ற ஒரு உண்டு, நமக்கு இல்லை. அதை அவன் செய்யறான். அதனால பொய்யாயினவெல்லாம் போய் அகல. அதுக்காக என்ன பண்ணான் ஒரு வார்த்தை, வந்து இருக்கின்ற பொய்யெல்லாம் இங்கிருந்து போவதற்காக சுவாமி கைலாயத்துல இருந்து இங்க வந்து, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அருள், வந்துதான் அருள் செய்த சொல்றாரு. அந்த வந்துன்னு ஒரு வார்த்தை போடும் திருவாரூர் பணத்தில் சொல்றார். அவன் வந்து தீட்சை செய்தான், உனே வந்துதான் செய்தான். வந்து அந்த தீட்சை செய்ததுனால ஏற்பட்ட நிகழ்வுகளை சொல்றார் பாருங்க. இந்த உயிர் கரணங்கள் எல்லாம் மாய்ந்து
பதிகரணங்களாய் மாறியினர். உயிர்கரணங்கள் என்று திருவாரூர் புராணத்துல சொல்றார். உயிர்கரணங்கள் என்று சொல்வதல்ல பசுகரணங்கள். பசுகரணங்களாலே அறிகின்ற பொருள்கள் எல்லாம் பொய்ப்பொருள்கள். அதனால அது நீங்கி அப்ப எப்ப அடுத்தால என்ன ஆயிருந்தது? சுத்த அறிவிலே சுகபோகத்தை பிடித்து அவர் எழுதுறார். கடவுள் மாமுனிவர் சொல்றார், சுத்த அறிவினாலே சுகபோகம், சுக அறிவினாலே என்பது. ஏன்னா இப்ப இருக்கிற அறிவு மாயை சேர்ந்த மயக்கத்தை தருகின்ற அறிவு. இந்த அறிவினாலே காணுகின்ற காட்சியிலே ஐயம் உண்டு, திரிவு உண்டு, நிர்விகற்பமாய் பல. அப்படியெல்லாம் இல்லாமல் சவிகற்பமாய் சுவாமியை காணுகின்ற அந்த காட்சியை அவன் கொண்டு கொடுத்தான். அதுதான் வந்து அருளினாரு. அவன் வந்ததே வந்து சிலவற்றை அருளினான். அதனால வந்து அருள். பூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருள். அதனால பெருமான் வந்து எங்கேயோ அங்கே அதுலயும் பாட்டிலே சொல்ல தேசன். எந்த தேசம்னாரு? சிவலோகம்னாரு. சிவலோகம்ங்கிறது நமக்கு வந்து எங்க தெரியும். நீங்க கூகுள்ல போய் சிவலோகம் போட்டீங்கன்னா மேப்ல எல்லாம் வராது. ஏன்னாரு? பிரகிருதி மாயா போனோம், அதுக்கு மேல அஸ்தமாயா போனோம், அதுக்கு மேல சுத்தமாயா போனோம், அதுக்கு மேல இங்க எங்கேயோ இருக்கிறான் பரவழியின். கருணையினால நேர அங்கிருந்து கீழே இறங்கி ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 அழுக்குகளையும் வச்சு விடவும் முடியாம, விட தயாராகவும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற நமக்கு கருணை புரியறதுக்காக அங்கே இருந்து கீழே வாராங்க சொல்றாரு. அதுதான் வந்து அருளின். அவன் வந்து அருள் செய்யறான். அது எங்க சார் நடந்ததுன்னா திருப்பெருந்துறை. எனக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டேலே. வந்து காட்டினாய் சொல்றார். அவரே பதிவு பண்றார். கடவுள் மாமுனிவர் பதிவு பண்றார். திருப்பெருந்துறை புராணத்துல பதிவு செஞ்சார். திருவிழார் புராணத்துல வாதோரடிகளுக்கு உபதேசித்த படலம்னே ஒரு படலமே படுறார் பரஞ்சோதி. வந்து அதுதான் இங்க வந்து எதற்கு வந்து பொய்யாயினை எல்லாம் போய் அகற்றுவதற்காக வந்து வந்து அவன் வந்த காரியத்தை பின்ன செய்யாம விடுவானா சுவாமி? அதனால அருளினாரு. எதை அருளினான்? பொய்யெல்லாம் எல்லாம் புனர் மெய்யென்று புனர்மொழியார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமை காத்தருளி தையலிடம் கொண்டவிரான் தன் கடலே சேரும் வண்ணம். அப்ப அருள் செய்தான் சொல்லிட்டார். அதைத்தான் இங்க பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்து அருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். மெஞ்ஞானம் என்று சொன்னாலே சேக்கலா சுவாமி சொல்றார், அது உணர்வறியது என்று யாருக்கும் தெரிஞ்சுபட்டான். ஓமையிலா கலை நவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். பால் கொடுத்த உடனே ஞானசம்பந்தருக்கு என்ன நடந்தது? பால் கொடுத்த உடனே அருமையா சொல்லி ஞானம் கிடைச்சது. அது என்ன ஞானம்னாரு? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அந்த ஞானம் எதை உணர்த்திட்டுனாரு? பவமாதானை அறம் மாற்றி பான்கினில் ஓங்கிய ஞானம். உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தம் குடிச்ச உடனே உணர்வறிய மெஞ்ஞானம். இந்த சூரிய ஒளி கூட இருளில் இருக்கின்ற காலத்து அது வந்து புறப்பொருள்களை எல்லாம் நமக்கு காட்டும். தனபடி எழுதுறாரு, தன்னையும் காட்டும் பிற பொருள்களையும் காட்டும். அது சூரிய ஒளி. இந்த ஒளி மெஞ்ஞானம் எப்படியா? தன்னை காட்டாமல் ஆனா பிற பொருள்களை எல்லாம் காட்டுகின்ற ஞானம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒளி இது. அதுதான் மெஞ்ஞானமாகி மிளிர்கி. ஏன்னா இந்த உலகத்துல மெய் என்பது நிலைத்து நிற்கின்றன. உலகத்தில் இருக்கின்ற இந்த சுடர்கள் எல்லாம் அழியும் தன்மை உடையன. அதனால புறையிருளை நீக்குகின்ற சூரியனும் கூட மாலை பொழுதிலே வந்து சாய்ந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த சுடர் எப்படிப்பட்ட சுடர்னாரு சுவாமி? எம்மை சுடர் சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுடுகுள புனைமுலை மடைந்த பாதியே பரனே பால்கோள் வெண்ணீர்த்தாய் அருள்பட்டு சுவாமிதான் சுடர். அதுதான் மெய் சுடர். வந்தா உன் சுடரே என்பரும்
மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன். அதுக்கப்புறம் இன்ப பெருமானே. முதல்ல எஞ்ஞானம் இல்லாதேன். அது தண்டபாணி தேசியரும் சரி, அருணையுடைய ரெண்டு பேருமே அதை எப்படி அருமையா புரிஞ்சுக்கலாம். எஞ்ஞானம் இல்லாதேன் என்பதனை எஞ்ஞானமும் இல்லாதேன் என்று சொல்லி உண்மை விகாரம் தொக்கதுன்னு இலக்கணம் எழுதுகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் என்பதனை எஞ்ஞானமும் இல்லாதேன் என்னை. அப்படியானால் உன்னை அடைவதற்குரிய தகுதிகள் எல்லாம் எதுவுமே இல்லாத என்னை ஞானமும் இல்லாதேன். அதான் என்னுடைய நிலை. அப்படி நிலையில் இருக்கின்ற எனக்கு கிடைத்தற்கரிய இன்பத்தை தந்த கருணைய வடிவான பெருமான். அது அடுத்த வார்த்தையில இன்ப பெருமான் என்பதார். அந்த இன்ப பெருமானேங்கிற தண்டபுணேஸ்வரர் அருமையா எழுதுறார். எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான இழிவு குறித்தது. சரி, அவன் என்ன பண்ணான்னாரு, அவன் இன்பத்தையே நல்கினான். என உயர்ந்த பொருள் இன்பத்தை நல்கினான். அடுத்தால பெருமானேங்கிறதுக்கு என்ன சொல்றாரு, இரக்கத்துல பாடுறதா எழுதுறாரு. எஞ்ஞானமும் இல்லாத எனக்கு இன்பத்தை அருளிய பெருமானே அப்படி பாடணுமா? எஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை எழுக்கும் நல்லறிவே அப்படின்னு நம்ம அவசரமா படிட்டு போறோம். தண்டபுணேஸ்வரர் மூனை தனித்தனே எடுத்துக்கொள்றார். ஞானமும் இல்லாத எனக்கு கிடை நீ நல்கினாய் என்றால் பெருமானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எனக்கு என்ன தகுதி, நான் என்ன செஞ்சேன்? ஆனா உன்னுடைய கருணை திறம்னு சொல்றது தவிர இதுல வேற என்ன இருக்கு? யான் மந்திரியா இருந்த பொழுது இந்த அறக்காரியங்கள் எல்லாம் செய்ததன் பொருட்டு சுவாமி எனக்கு இதை அருளினான் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவன் செய்கின்ற அந்த இன்பத்திற்கு ஈடாக நாம் எதையுமே செய்தன்னு நம்மளால சொல்ல முடியாது. நாம் எதை செய்தோம்னு சொன்னாலே அங்க தற்போதம் முன்னாடி நின்றது. அதனால இல்ல, எஞ்ஞானமும் இல்லாத இந்த இடத்துல ஞானம்னா பொது வகையில அறிவு என்று எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாத எனக்கு கிடைத்தற்கரிய இன்பத்தை நீ கொடுத்தாய் என்று சொன்னால் பெருமானே என்று சொல்வது தவிர நான் என்ன சொல்றேன்? அதனால எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. அப்படி எஞ்ஞானமும் நாம் செய்யாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னாரு, அஞ்ஞானம். அந்த நான் எவ்வாறு இப்படி இந்த உலகத்துல இருந்து ஒரு பெரிய மந்திரியா இருந்து ஒரு படிச்சது 16 வயசுக்குள்ளேயே அனைத்து நூல்களையும் ஆகமங்களையும் தலபுராணங்களையும் பயின்று அனைத்து துறைகளிலும் உயர்ந்து நின்றார் கடவுள் மாமனின் சொல்றார். அதனாலதானே அரிமர்த்தன பாண்டியன் திருவாதூர்ல இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு கூட்டிட்டு அமைச்சராக்கணும்னு சொல்லக்கூடாது, அமைச்சர்களுக்கெல்லாம் மேலாய் கொண்டு முதல் மந்திரியாக கொண்டது தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டம் கொடுத்து தன்னை கூடவே வைத்துக் கொண்டு தனக்கு உடலும் உயிரும் போல என்று சொல்றாரு. அந்த அளவிற்கு அவரை நெருக்கத்துல கொண்டு கூட வச்சுக்கிட்டாராம். எத்தனை வயசுல? 16 வயசுல. அவருக்கு போய் எனக்கு எந்த அறிவும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அறிவு இருக்குன்னு நினைக்கிறதே என்ன அறியாமையினுடைய வெளிப்பாடு. எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாரு, அறியாமையினாலும் அப்படி சொல்றான்னு அர்த்தம். அதனால அவர் எங்கேயுமே அப்படி சொல்லல. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, எஞ்ஞானம் இல்லாதேன். அதுக்கெல்லாம் எனக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது காரணம் என்னன்னா, அடுத்த வார்த்தையில் போடாது, அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்று சொன்னால் ஆணவம், அறியாமை என்று உண்மை விளக்க ஆசிரியர் சொன்னார். அஞ்ஞானம்ங்கிற வார்த்தையிலே சித்தியாராசர் சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தன் தொழிலை ஆர்த்து நின்று போத்துருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பேய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. ஆணவத்துக்கு இலக்கணம் சொல்றார் வித்யாராஜ். சொல்றார் அந்த அஞ்ஞானம்ங்கிற சொல்ல அவர்தான் அப்படியே சொன்னார். ஒன்றதாய் இந்த ஆணவ மூலம் எல்லா உயிர்களையும் அது பிணிக்கும், ஆனாலும் அது ஒரு பொருள்னார். ஒரு பேனாசிரியர் சொல்லிட்டு போனார், பலரை உண்டு என்றும் கணவர்க்கும் தோற்றாத கற்பொழுந்தார். பலர்னா உயிர், எல்லா உயிர்களோடும் தொடர்புடையதாய், அது ஒரு மலமுடையவர்களா இருந்தாலும் சரி, 2 மலமுடையவர்களா இருந்தாலும் சரி, மும்மலமுடையவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் பசுக்கள் என்று சொன்னாலே அது ஆணவ மூலத்தோடு தொடர்புடைய பொருள் தான். அப்படி இருக்கின்ற அந்த ஆணவ மூலம், ஆனா அது ஒரு பொருள், அது தனியாத்தான் இருக்கு. ஆனால் அதை சொல்றாரு, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய்.
எல்லா ஆன்மாக்களையும் அதனதன் பக்குவ அளவிற்கு தக்கவாறு பிணிக்கின்ற ஒரு சக்தி ஏகமாய் எண்ணறிய சக்தியதாய் சித்தியார் சிவபிரகாசாசிரியர் எண்ணறிய சக்தியதாய் இங்க ஒரு அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆன்மாக்கள் கூடவே உடனாய் ஆதி அன்றதாய் ஆதி இல்லாதது அப்படின்னா அனாதி பொருளாய் எப்போதும் உள்ள பொருளாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் அறிவோடு தன் தொழிலை ஆர்த்துனார். ஆன்மாவினுடைய அறிவோடு சேர்த்து கொண்டு தன் தொழிலை ஆர்த்துனார். எல்லா செயல்களையும் தான் செய்ததாக ஆன்மாவை நம்ப வைத்தது. அதனுடைய அனுபவத்தை கேட்கும் பொழுதுல நான் தான் செய்றேன் இதெல்லாம் எனக்கு இந்த அனுபவம் இப்படிலாம் இருந்தது அப்படின்லாம் சொல்றோம்னா இதெல்லாம் யார் சொல்றான்னாரு? இந்த ஆணவம் யான் எனது இரண்டும் தோன்றா கெட்டால் என்று தோன்றாது சத்தியம்னாரு. அருமையினார் அந்த யான் எனதுங்கிறது எல்லாம் இந்த ஆணவம். அதனால நான் செய்தேன் எனக்கு கிடைத்த அனுபவம் அப்படிங்கிறது யான் எனதுங்கிறதெல்லாம் வந்து அதுதான் ஆன்மாவின் அறிவோடு தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து தன்னுடைய தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினிற் களிம்பெய்ந்தனர். இது எப்ப இருந்து இருக்குன்னாரு வந்து எப்ப இருந்துன்னே சொல்ல முடியல. அதனால ஆதியாய் கூடவே ஆணவமல ஆன்மாக்களோடு கூடவே இருக்கு. ஆனாலும் செம்பினில் களிம்பி ஐந்து என்றும் அஞ்ஞானம் காட்டு ஆணவம் எய்ந்து நின்றேன். அதனாலதான் அஞ்ஞானம்னு ஒரு வார்த்தை ஆணவத்துக்கு தெளிவப்பட்ட. ஞானம் என்று சொன்னால் சுவாமி என்ன அஞ்ஞானம் என்பது ஆணவ மதம். அத்தை இவர் சொன்னார். அப்போ அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னாரு? அது அஞ்ஞானம். அனாதிகாலம் தொட்டு கூடவே வருகின்ற இந்த ஆணவ மலைப்பு அது அறியாமை செய்கின்ற வேலை அடியனுக்கு எஞ்ஞானமும் இல்லை. அதனால அந்த அஞ்ஞானம் நீங்கினாதான இன்பம் கிடைக்கும். அதை சுவாமி நீக்குகிறானா? அது அவனுடைய பெரிய கருணை. அதை சொல்றாரு, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேனர். அதுவுமே எழுதுறாரு. அகல்விக்கும் அப்படின்னா அஞ்ஞானம் என்று எழுதாமல் அகல்விக்கும் என்று சொன்னதுனால என்ன பண்ணாரா? உடனடியா அந்த ஆணவ மலத்தை நீக்கல. ஏன் அப்படின்னா ஆணவ மலம் நீங்கிய காலத்து ஏற்படுகின்ற இன்பமும் ஆணவ மலத்தால் வருகின்ற துன்பமும் இந்த உயிர்கள் அறிய வேண்டும் என்று சோபான முறையால் படிப்படியாக இது தெரிந்து வெளியே வர வேண்டும் என்று என்ன பண்ணா மாயை கண்மங்களை நாம் புசிப்பிக்குமாறு செய்து அவை மூலமாக பிறவியும் பிறவியின் மூலமாக வினையும் வினையின் மூலமாக அனுபவமும் இவ்வாறு செய்கின்ற நிலையை கொஞ்சமாக அது செய்கிற மாதிரி அகல்விக்கும் என்று தன்வினையாக எழுதாம் பிறர் வினையாக கூறினார் நிலைப்பிடார். ஆன்மாவின் அந்த ஆணவ மலத்தை அகற்றுவித்து என்று தன்வினையா சொல்லாம இந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து அந்த மருந்து உங்களை சரிப்படுத்தும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாயையும் கண்மத்தையும் நாம் அனுபவிக்குமாறு தொடர்பு படுத்தி கொடுத்து அதனால் வந்து வினைகளை எல்லாம் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் வினைக்கு பற்றுக்கோடாகவும் நமக்கு நிலைக்க அதனால் நாம் ஏற்படுத்துகின்ற அந்த செயல்களும் அதற்கான பயன்களையும் வினைகளாகவும் இவ்வாறெல்லாம் நாம் அனுபவிக்க ஆணவ மலத்தினுடைய வலி குறைந்து அது பரிவாகப்படும். அது அப்படியே கொஞ்சமா நீங்குவதற்கு காரணமா இவையெல்லாம் நிற்கின்றன என்று இந்த அனுபவங்கள் அதை செய்வது போல வினை எங்கொண்டு போட்டார்? இப்படி போட்டார். அகல்விக்கும் அது வந்து அப்போ மாயை கண்மங்களுடைய தொடர்பு அதை கொஞ்சமா செய்யும்ங்கிற மாதிரி அஞ்ஞானம் தன்னை அகற்றும் என்று சொல்லாமல் அஞ்ஞானம் தன்னை அகல் யார் செய்வான்? ஏன்னா மாயையும் கர்மமும் சடப்பொருள் என்பதனாலே மாத்திரைகளெல்லாம் வந்து நோயை நீக்குவதற்கு உதவியா இருக்கும் என்று சொன்னாலும் மாத்திரையை கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் சடப்பொருள்கள். அதனால கொடுப்பதற்கு அதை நன்கு தெரிந்த வைத்தியர் உருவது என்பது போல இந்த இடத்துல நல்லறிவே என்பது சுவாமியை குறித்தது. வெறுமன அறிவே என்று சொல்லாமல் நல்லறிவேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் இந்த அஞ்ஞானத்தால் அவதியுறுகின்ற இந்த உயிர்களும் கூட அறிவு பொருள் தான். இதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக உடையவனாகவும் எல்லாவற்றையும் தாமே அறிந்து கொண்டும் யாமை எல்லாவற்றையும் முற்றும் உணர்ந்து கொண்டும் இருக்கின்ற கருணையினாலும் அந்த பேர் திறத்தினாலும்
அறிவிக்க அறிதலாய் இருக்கின்ற இந்த உயிரில் இருந்து மேம்பாடுடைய பொருள் என்பதனை உணர்த்துவதற்காகவே அறிவென்று சொல்லாமல் நல்லறிவே என்று சொல்லிவிட்டார். அதனால ஆக்கம் அளவு இதில்லாய் சாரி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாயினர். பெருமானை சொல்லும் பொழுது அப்படி நல்லறிவே பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் எங்களுக்கு. அந்த அந்த வைத்தியர்னா அந்த டாக்டர் எப்படி போட்டாரோ இந்த இடத்த படிச்சாரு இவ்வளவு படிச்சிருக்கிறாரு அவ்வளவு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நல்லறிவேன்னா இந்த இறைவன் யாரு அதை சொல்லுங்கன்னாரு. உண்மையா சொன்னாரு. ஆக்கம் அப்படின்னு என்ன சொன்னாங்க, முதல்ல படைத்தல், அதுக்கப்புறம் இறுதி முடிக்கிறது அடித்தல், நடுவுல அது காலம் வரைக்கும் எஞ்சி நிற்கிறது. அளவு என்பது படைக்கப்பட்ட பொருள் சங்கரிக்கின்ற காலம் வரைக்கும் நிற்கின்ற அளவு ஒரு காலம், அதனால அளவு சொல்லி இது மூணும் இல்லாத பெருமானார். ஏன் அப்படி அதை கொண்டு சொன்னார்னா, இதையெல்லாம் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதனால அக்கம் அளவு இறுதி இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரிகிறதுனால இதை கொண்டு அங்க சொன்னார். போக்குவரவு புரிய அப்படின்னு நம்மள சொன்னார் 2ஆம் சூத்திரத்துல சுவாமி. இவர் என்ன பண்ணுவாருன்னா போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியான என்னார். ஏன்னா போக்கும் வரவும் நமக்கு தெரியும், வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம், அது நமக்கு தெரியும். அது ஏன்னாரு வினை காரணம். ஆணையா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் என்றேனார். இவரு அதனால என்ன பண்ணாரு, போக்குவரவு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா எங்களுக்கு நல்லா தெரியும்னாரு. எல்லாத்துக்கும் இருக்கு, ஆமா எல்லாத்துக்கும் இருக்குன்னாரு. அது இல்லாதவன் தான் சாமி போடான்னு சொல்லிட்டாரு. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை காக்கும் எம் காவலனை. அதனால இங்கேயும் அந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா ஆக்கம் அளவு இறுதி சொல்லிட்டு இல்லாய். பெருமான் அனாதி பொருள் நித்த பொருள். அதனால ஆக்கமும் இறுதியும் அதனால நிலை பெற்று விளங்குகின்ற இந்த அளவும் இல்லாய். ஆனால் நானால்ங்கிறது சொல்ல பாட்டுல இல்லை, நான் எடுத்துக்கிறேன் பொருளுக்காக. ஆனால் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். தனக்கு ஒரு படைத்தல் என்பதோ நிலை பெற்று நிற்க வேண்டிய ஒரு நிலை என்றோ தனக்கு ஒரு சங்காரம் என்பதோ இல்லாத பெருமான், ஆனால் அனைத்து உலகையும் எல்லா உலகம் ஏதோ இந்த உலகங்களை மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் விண்ணுலகம் என்று பல, பாதாள உலகம் என்று 7 சொல்றாங்க, இதற்கு சொல்றாங்க 101 கோடியின் மேற்பட விரிந்தனன். இவர் தான் பின்னாடி படுறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் காட்சியின் வளப்பெரும் தன்மை 101 கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறாரு. அப்ப இவ்வளவு உலகம்னு யாராலும் முடிவு சொல்ல முடியல. அவ்வளவு ஞாலமே விண்ணே திறவே, ஞாலமே உலகம் விண்ணே விண்ணுலகம் எல்லா பக்கமும் நீ அருள் புரிகிறாய் அப்படின்னு அந்த 2ஓட சொன்னா மட்டும் காணாது. இது ரொம்ப கவனமா போடுற வார்த்தை. பிறவேன்னு இருக்கிற எல்லாம் அது உள்ளார. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் தானே தலையளித்து ஆட்கொண்டார். வான் வாறுகளல் வாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவாய். சொல்றது யாரு? எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. காலையில 4:30 மணிக்கு கோயிலுக்கு போகும் முன்னாடி குளிக்க குளத்துக்கு போகும் பொழுதும் கோயில் குளிச்சுட்டு சுவாமியை பார்க்க வரும் பொழுதும் சொல்லிட்டு வருது ஒண்ணு. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள புக்கங்களை பேசும் வாதூர் தேன்வாய் படினி கடைதரவாய். ஞாலமே விண்ணே நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேல் ஒரு பாவாய். அதெல்லாம் சொன்னதெல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க வந்தீங்க சொல்லுது அங்க நான் சொன்ன மாதிரி. அதனால ஆக்கம் அளவில்லாய் அனைத்து உலகும், அந்த அனைத்து உலகும் அதான் சொல்றார். எல்லா உலகங்களையும் என்ன பண்றான்னாரு, ஆக்குவாய் படைத்தான், காப்பாய் நிலை பெற்று விளங்க செய்கின்றான், அழிப்பாய் சங்காரம் செய்கின்றான், வாயினர் அருள். இப்போ இங்க ஒரே ஒரு தொழில சொல்லல, மறைத்தல வெளிப்படைய சொல்லல. ஆனா அருள் தருவாய் என்பது பெத்த நிலையிலே நிற்கும் காலமெல்லாம் துரோதான சக்தியினாலே தன்னை மறைத்து உலகத்தை காட்டி பிறவிக்குள் ஈடுபடுத்தி வினைகளை அனுபவிக்குமாறு செய்கின்ற அருளும், பக்குவத்தால் உயர்ந்த காலத்து முக்தி காலத்திலே இறை இன்பத்தை தன்னுடைய திருவடிக்குள் வைத்து அருளுதலும், 2ஐயும் தான். அந்த அருள் என்பது 2க்கும் பொருந்தும் தனமணி சொல்லிவிட்டார். அப்படியே விரிச்சு பின்னாடி திருவம்பாவையில பாடுறார்.
அதனாலே சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவபுராணம் என்பதே எஞ்சிய திருவாசக மொத்த பகுதிக்கும் உள்ள ஒரு பாயிரம் அல்லது ஒரு முன்னுரை போல. இத 95 வரியில தான் சொல்ல இருக்கின்ற மொத்த நூலையும் இங்க தலைப்புச் செய்தி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பின்னாடி எல்லாத்தையும் விரிச்சு சொல்றாருன்னு ஒரு சிலர். ஆனால் அருணந்தி சிவாச்சாரி சரி, அருணை வடிவேல் முதலியார் அதுக்கு உடன்படல. இல்லைன்ட்டு போயிட்டார். பாடுறார் அப்படின்னு சொல்றார். இருக்கட்டும். ஆனா நிறைய செய்திகள் இதுல குறிப்பிட்ட செய்திகள், நிறைய செய்திகள் பின்னர் அங்காங்கு விரித்து சொல்லப்பட்டது. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் நீங்க சொன்னதுதான். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் படைத்தல், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் காத்தல், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் சங்காரம், போற்றி மால் மறைத்தல், போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள் அருளல், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையில் ஒரு திருவம்பாய் ஒண்ணு நிறைவு செய்யும் பொழுது பெருமான் செய்கின்ற வஞ்ச கிருத்தியத்தையும் அருமையா விளக்கிட்டார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையில் ஒரு பாவாய் என்று சொல்ல. அதுக்குதான் இங்கேயும் என்ன சொன்னார்னா, ஆக்குவாய், தெய்வம் அழிப்பாய், அருள் தருவாய். இது அவ்வளவு எதுக்குன்னாரு, இந்த உயிர்கள் ஈடேற வேண்டும் என்ற காரணம். இந்த 5 தொழில்களையும் இவன் செய்வது எதற்கு? பாஷ்யத்துல சுவாமி சொல்றார், இந்த 5 தொழில்களையும் இவன் செய்வது எதற்குன்னா தன் பொருட்டல்ல. அதனால் அவனுக்கு ஆகக்கடம் பயன் ஒன்றும் இல்லையாம். வீணோன்னா அதுவும் இல்லை. ஏன்னா மானுடர்கள் செய்த செயல்களே வீண் இல்லாத போது இறைவன் செய்கின்ற செயல்கள் வீணாக இருப்பதில்லை. ஆனா அதுவும் இல்லை. அப்ப இதெல்லாம் எதற்கு அவன் செய்கிறான் என்று சொன்னால், ஐந்தொழில் செய்வது யாருக்கு? தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ எனின் கேட்டு, தன் பொருட்டு, அதனால அவனுக்கு எந்த பயனும் இல்லை. வீணோ அப்படி அவன் கண்டிப்பா நாம செய்யற செயல்களே வீணா இல்லையே, அப்புறம் அவன் செய்யற செயல் வீணாகும், அதுவும் இல்லை. அப்ப யாருக்கு? பிறர் பொருட்டு. பிறர்னு யாரு? உயிர்களின் உயிர்கள் மீது உண்ட கருணையின் காரணமாக கேவல நிலையிலே கிடைந்த உயிர்களை காக்கும் வண்ணம் அவன் இறங்கி அங்கிருந்து ஆரம்பிச்சான் படைத்தலை. அதனால அதுதான் ஆக்குவாய், காப்பாய். எதற்குன்னாரு? இந்த மலம் என்பதெல்லாம் பரிபாகம். காப்பாய் எதற்குன்னாரு? மாயை என்று. அழிப்பாய் எதற்குன்னாரு? வினை நுட்பம், வினை போகம் எல்லாம் கழிகிறது. அப்ப இப்ப 3 மலங்களும் கழிகிறதுக்கு 3ஐயும் செஞ்சு. மறைத்தல் எதுக்குன்னாரு? மலபரிபாகம் வரும் வரைக்கும் வினைகளை எல்லாம் தூய்த்து அனுபவி. கடைசியில என்ன செய்வார்னாரு? அருள் தருவாய், முக்தி என்பது. துன்பத்தில் சேற்றில் இருந்த மாணிக்கத்தை எடுத்து கழுவி அதன் சிறப்பு உணர்த்த தன் திருவடியிலே வைத்து மகிழ்த்த என்று தனமணி சொல்கிறார். அதனால அப்படி நம்ம சேற்றில, எந்த சேற்றில கிடந்த ஆணவ மூலம்ங்கிற சேற்றில கிடந்த நம்மை வெளியெடுத்து ஞானமும் சொல்லுச்சு. 5 வேடர்களோட சிக்கி கிடந்த நம்மை அங்கிருந்து வெளியே எடுத்து அவனுடைய திருவடியில கொண்டு செல். மண்ணும் அருள் குருவாகி மனமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் சித்தியார். அதெல்லாம் செஞ்சதுதான் முழுக்க முழுக்க கருணை, வேற ஒண்ணுமே இல்லை. அது பெருமானுடைய கருணை. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று சொல்லி, அருள் தருவாய் என்பது, அருள் என்பது இந்த இடத்துல விரோதான சக்தியாய் அருள் செய்தலும், அது பெற்ற நிலையில் இந்த பிறவிக்கு உட்பட்டு, பின்னர் அருள் பக்குவம் வந்த காலத்து முக்தி என்பதை அருள் செய்தலும், ரெண்டும். அதனால ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய் என்னை. போக்குவாய் அப்படின்னா போக்குதல் அப்படின்னா அல்லது போகச் செய்தல் அர்த்தம். மன்னன் வீரர்களை போருக்கு போக்கினான் அப்படின்னு சொன்னா அந்த போர்ல ஈடுபடுமாறு செய்தான், அனுப்பினான் அர்த்தம். அதே மாதிரி இங்கு போக்குவாய்ங்கிறது என்ன அப்படின்னா, கேவல நிலை கிடைந்த நம்மை பிறவிக்குள் போக்கினான். இந்த பிறவிக்குள் வந்த பின்னரே கூட இன்னும் கூட நமக்கு அடுத்த பிறவி என்ன என்பதனை நிச்சயம் செய்வதற்கோ அல்லது அறிந்து கொள்வதற்கோ ஆற்றல் இல்லை.
இதற்கு முந்தைய நிலையில அப்ப யோசிச்சு பார்த்தா இதற்கே நமக்கு வந்து என்னன்னே தெரியாது. அது சுவாமி சகல நிலையிலே ஆணவத்தோடு மட்டுமல்லாமல் மாயை கண்மத்தோடு உறவு ஏற்பட்டு கொண்டு பலவிதமான வினைகளையும் அனுபவங்களையும் செய்து முன்னைய பிறவியினாலேயே இந்த பிறவியில் நான் இவ்வாறு இருக்கிறேன், இதை அனுபவிக்கிறேன் என்று தெரிந்தும் பாடத்தை அறிந்தும் கூட அந்த நிலையிலும் கூட அடுத்தால என்ன பிறவி வருங்கிறது யாருக்கும் தெரியல. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்று ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம். அப்படியே கிளறங்கி போடுறாரு. என்ன பிழைத்து என்னதோ உங்க அதிகாரம் மட்டும் சொன்னதில்லை. அடுத்தாலும் ஒரு வார்த்தை போட்டார். காயத்திடுவாய். நீங்க ஒரு உடம்புல போடு. ஏதோ ஒரு உடம்பு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு தள்ளு. காயத்திடுவாய். உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய். இல்ல ஒரு திருவடியில வச்சுக்கோ. காயத்திடுவாய். உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு என்ன பாருங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன். நன்றே செய்வாய். நானோ இதற்கு நாயகம் வேண்டாம். அதுதான் சரணம். அதுதான் சரணம். என் கையில எந்த அதிகாரமும் இல்லை. நான் ஒன்னும் எதிர்பார்ப்போம். கண்ணார் முதலோய் களநிலைகள் கண்டேன் கண்கள் கழிகூரை எண்ணாது அவையும் இரவும் புகழும் நான் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன். அடுத்தலாம் பாடுறது. மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கலர்க்கே புகுமாறும் கடவேனோ அடிமை சால் அழகுடைத்தேன். அந்த உயிரானது என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்கணும். இந்த உயிர் என்றைக்கும் அடிமையாய் இருக்கின்ற பொருள் என்பதை உணர்வதே பக்குவத்தில் ஒரு பெரிய உயர். இது மீளா அடிமை அவனுக்குங்கிறத உணரணுமே. முதல்ல அது தெரியணுமே. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அச்சங்கவென் குலையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச்சேவிடினே குறுகினோமேன்னு தானே அருளாளர்கள் பாடிட்டு போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு நாள் இருந்தோம்னாரு அதிலே இருந்து நம்மளால ஒண்ணு இந்த உயிரானது என்றைக்கும் அவனுக்கு அடிமை பொருள் அப்படின்னு வந்து தெரியணுமே. முதல்ல அதான் சொன்னாரு. அதெல்லாம் தெரியுது. எப்ப தெரிய வருதுன்னாரு. அப்போ இவ்வளவு தூரம் படிச்சு அதெல்லாம் சித்தாந்தம் ஏதோ அது தெரிஞ்சுமே இந்த நிலைக்கு வந்த போது கூட அடுத்த பிறவி என்னங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாது என்று சொன்னால் கேவல நிலையில கிடந்த ஆன்மா என்ன தெரியும்? தனக்கு ஆணவம் என்ற ஒரு மலம் இருக்குன்னே தெரியல. வந்த நோயே அதனால நோய்க்கு இங்க ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னு தெரியல. அப்படி கிடந்த காலம். அப்படி இருந்த காலத்துல சுவாமி என்ன பண்ணாரு? போக்குவாய். அங்கிருந்து எடுத்து கொண்டது இந்த உலகத்துல இந்த ஒரு பிறவிக்குள்ள என்னை போக்கினவன் சுவாமி அப்படின்னா அது பிறவி கொண்டு செலுத்தினவன் போக்குவாய். சரி, அப்படி போக்கிய பெருமான் எங்க கொண்டு போக்கினான்? எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு நைஜீரியால கொண்டு தள்ளி இல்லையா? போக்குவாய் என்னை சொல்றார். புகுவிப்பாய் நின்றொழும்பின்னர் சுவாமி முதல்ல கொண்டு வந்து சேர்த்த. அது வேறு பெரிய கருணைப்பா. நான் என்னமோ கேவல நிலையில கிடந்த ஆளு. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பாழா போன ஆணவ மூலம் தான் கூட. அதுல என்ன பெரிய பெருமை ஒண்ணு. ஆனா என்னை நீ வந்து இந்த உலகத்துக்குள்ள முதல்ல ஒரு பிறவியில கொண்டு சேர்த்த. போக்குவாய். அப்படி சேர்த்தது மட்டும் இல்லை. எங்கொண்டு சேர்த்தேன்னா அட்மிஷன் கிடைச்சதே பெருசு. அதுவும் ஒரு பெரிய காலேஜ்ல. அப்படின்னா அது என்ன எவ்வளவு பெரிய திருவருள். அது சொல்றாருங்க. புகுவிப்பாய். புகுவி நான் புகுந்து கொண்டேன்னு சொல்லல. நீ என்னை புகுவிப்பாய். எங்கேனாரு? நின் தொழும்பில்னாரு. தொழும்பு என்று சொன்னால் அடிமை தரும். அது யாருக்கு இருக்கும்னாரு? தொழும்பு என்பது அடியாருடைய இலக்கணத்துல வருது. இவரே தான் சொல்ற. எங்க சொன்ன உன் அடியார் தாழ் பணிவோம். உன் அடியார் தாழ் பணிவோம். ஆங்கவர்க்கே பாங்காவும். அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து சொன்ன பணி தொழும்புன்னு அடிமை தரும். அதனால உன்னுடைய அடியார்களுக்கு நாங்க அடிமை. அதான் சொல்றாரு. அடியார் தாழ் பணிவோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையில் எமக்கென்போம்.
இந்த பரிசு எங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன குறை நிலவும் ஏதோ ஒரு அதுதான் விண்ணப்பம். வழிபாட்டுல அந்த வழிபாட்டை வைக்கும் பொழுது தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்பு என்று சொன்னால் ஒழுக்கம், ஒரு அடிமைத்தனம். ஆங்கிலத்தில் அதை பேசுவாங்க இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அப்படியான ஒரு இராணுவ ஒழுக்கம் எதுல? அடிமைத்தனத்துல. அதைத்தான் இங்க சொல்லாரு. அப்படின்னா இது யாருக்கு உரியதுன்னு? அடியார்களுக்கு உள்ளது. அந்த அடியார் கூட்டத்துல நீ என்னை கொண்டு சேர்த்த புகுவிப்பாய் அப்படின்னா நான் புகுந்து கொண்டேன்னு சொல்லல. என்னை அந்த அடியார் கூட்டத்துல கொண்டு சேர்த்த பெரிய கருணை. புகுவிப்பாய் ஏன்னா இவரே வழிபாடா பின்னாடி அதுதான் வைக்காரு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்படிதானே வந்து கோயில் முத்துட்டு ஆரம்பத்திலே உடையாள் இந்த உடையாள் இந்த நடுவு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருக்கும் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் புரியாமலே. சரிங்களா? அதனால அந்த அடியாருடைய இதுல இருக்கிறதான் இவர் வந்து எல்லாரும் வந்து விண்ணப்பமா அதான் வச்சிருக்கிறார். எங்க இருக்கணும்னு கேட்கும் பொழுது அடியாருடைய இருக்கணும். ஏன்னா அடியாருடைய உள்ளத்துல சுவாமி இருக்கிறான். அடியாருடைய ஏன் இருக்கணும்னா அடியாரு கூட தான் சுவாமி இருக்கிறான். வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணேனும். சுவாமி இருக்கிற எங்க இடம்னாரு அவன் அடியார் கூட தான். பெரிய புராணத்துல அதான சொல்ற. நம்பி சைவ நன்னெறி சீலம் உரிய திருத்தொண்ட தொகை முன்பாட இடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால் ஆலமமுது செய்தவிரான் அடியார் வறுமை அறிந்தாரா விரல் மிண்டனார். சுவாமியே சொல்றானா நான் எங்க இருக்கிறேன்னா அடியார் அடியார் உள்ளத்துலதான் அடியாரு கூட தான் நான் இருக்கிறேன்னு சுவாமி சொல்றான். அதனால வந்து அடியார்களுக்கு அவ்வளவு பெருமை. அதனாலதான் வந்து மாயா கண்மம் மாயை மலம் நீங்கணும்னாலே எங்க இருக்கனாரு சங்கம வழிபாடு. குரு லிங்க சங்கம வழிபாடு நமக்கு பின்னாடி காமி. குரு வழிபாடு என்ன பண்ணும்னாரு ஆணவமலை நீக்கும். திருக்கோயில இருக்கிற லிங்க மூர்த்தம் வழிபாடு எங்க காட்டும்னாரு வினை பயன் வினை நீக்கும். இந்த மாயை எப்படி சார் நீங்கம்னாரு சங்கமா அடியாருடைய வழிபாடு அதுதான் நீங்கும். அதனாலதான் குருலிங்க சங்கம பக்தியும் சிவஞானமும் மேன்மேலும் பெருகும் அருள்வீராக மாதேஸ்வர பூஜையோடையும் சொல்றேன். அந்த சங்கம வழிபாடு அந்த அடியார் வழிபாடு அதுதானே திருத்தொண்ட புராணம் முழுமையும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பின்னர் அப்புறம் விரித்து சேக்கலார் சுவாமிகளும் அது கூட இன்னும் நிறைவாகாம அதற்கு பின்னர் திருத்தொண்ட புராண சாரம் என்று உமாபதி சிவாச்சாரியாரும் திருத்தொண்ட திருநாமக்கோவை என்ற சிவஞான சுவாமிகளும் இப்படி எல்லாரும் அடியார்களை பத்தி மாறி மாறி நூல்கள்ல பாடுறாங்கன்னா என்ன மாயாமலம் நீங்கணும்னா அடியார் வழிபாடு. சிகேசை எழுதுவார் வாசனாமலம் நீங்கணும்னாலும் அடியார் வழிபாடு. ஆணவ மலம் நீக்கம் என்பது ஞானாசிரியனாய் வருகின்ற பெருமானுடைய திருவருள்ல. ஆனா அந்த எஞ்சி இருக்குது மல வாசனை அது எப்பதிகம்னாரு அடியார் வழிபாட்டில் நீங்க. அதனாலதான் பின்னால சீவன் முத்தர் இலக்கணம் சொல்லும் பொழுது கூட 12ஆம் சூத்திரத்துல வாலத நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தோடு அடியார்களை அரணனத்தோடு அதைத்தான் இங்க போட்டார். போக்குவாய் நல்ல இப்படி கொண்டந்த நீ என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில்னாரு. ஏன் அப்படின்னாரு அதுவும் உன்னுடைய கையில தான். நானா போய் எப்படி செய்ய. அதனால அடியார் என்னை போக்குவித்தது இங்க கொண்டு வந்து சேர்த்து அதுவும் நீதான். இன்னைக்கு நான் இங்க வந்தது பின்னர் இங்க ஒரு அடியார் திருக்கூட்டத்தோட தொடர்பு அதுவும் நீ செய்ததுதான். மேலே இன்னைக்கு திருவாசம் படிக்கிற திருவாசம் கேட்கிற நாமெல்லாம் சுவாமி மேல அன்புடையவர்களாய் நன்றியுடையவர்களாய் இருக்க உண்மையிலே இந்த ஒரு வரிக்கே இருக்கணுமே. நம்ம எல்லாம் இங்க கொண்டு வந்தது அவன் தான். கொன்றாம இருந்து ஒருவேளை கேவல நிலையிலே விட்டுருந்தானே கேவலமா போயிருக்கும். சரி கொண்டு வந்தான் மானுட பிறவியில அதுல கொண்டு வந்தான் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறமும் வந்து எங்க கொண்டு வந்து வச்சான் பாருங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து திரு முத்துவலை செவி இன்புற கேட்கின்ற ஒரு திருக்கூட்டத்து உள்ள நடுவுல கொண்டு வந்து நம்மளை பிறக்க வச்சோம். எங்கேயோ கொண்டு பிறக்க வச்சோம். அப்போ சுவாமி என்ன பண்றாரு கருணையினார் மாணிக்கவாசரி அப்படித்தானே கொண்டு வந்தாங்க.
மாணிக்கவாசரை ஆட்கொள்ளணும்னு நினைச்சிருந்தான்னா ஒரு வார்த்தையில கைலாயத்துக்கு நீ வா நான் உன் ஆட்கொண்டதுன்னு சொல்லியிருந்திருப்பான். செய்யல. மாணிக்கவாசரை ஆட்கொள்வதற்காக அவன் திருப்பெருந்துறையில இறங்கி வந்து, அதனால சுவாமி திருவடிபட்டு இருந்து நடந்து உபதேசித்த அந்த குருந்த மரம் இன்னைக்கு இருக்குன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப கருணை. அந்த கருணைக்கே காலையில எந்திரிச்சு பல் தேய்ச்சி தெரிஞ்சு வச்சுட்டு முதல்ல போய் நன்றி சொல்லிட்டு அதான் சொல்றாரு. போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நரியான. நாற்றம் என்பது மனம்னு அர்த்தம். மனம் அப்படின்னா இப்போ உள்ள அது பொருள் அப்படி மாறி போச்சு காலத்தால. நாற்றம் என்பது நறுமணம். இப்ப நாற்றம் என்பது நேர் மார்பொருள்ல போயிடுச்சு. பூவினுடைய நறுமணம் தான் வந்து நாற்றம். நாற்றத்தின் நேரியாய் நேரு என்னன்னாரு, பூவின் மனம் போல சுவாமி வந்து கூடவே இருக்கிறான். நாற்றத்தின் நேரியாய் அப்படி நாற்றத்தின் நேரியாயின்னு வந்து அவன் கூட இருக்கிறது ஏன் இப்படி சொல்லணும்னாரு, பூவினுடைய மனத்தை நாம் அனுபவிக்க முடியும், பூவினுடைய மனத்தை காண முடியாது. அதுபோல பெருமானுடைய அருள் திறத்தை அனுபவிக்க முடியும், அதை காண முடியாது என்றார். நாற்றத்தின் நேரியாய் என்றார். பெருமானுடைய சிறப்பு சுவாமியை கண்டால் கேட்டு அறியோம் உன்னை கண்டறிவாரே. ஆனா அப்பேற்பட்ட பெருமானுடைய அருள் திறத்தை நாம இன்னைக்கு அனுபவிக்கலாம். சுவாமி திருவருள் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன இப்படி வச்சிருக்கிறான் சுவாமி சார், இப்படி அங்கங்க நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப சுவாமியினுடைய திருவருளை அனுபவிக்க முடியும், காண முடியாது. எது போல பூவின் மனத்தை அனுபவிக்க முடியும், காண முடியாது. அதனால அந்த இடத்துல நாற்றத்தின் நேரியாய் சேயாயினாரு அடுத்த வார்த்தை. சிலருக்கு அது சேயாய் ஏன்னாரு, அவர்கள் அதை அனுபவிப்பதற்கு பக்கத்துல வரல. சுவாமி சேயாய் இல்லை, சுவாமி கூட தான் இருக்கிறான். நாம அனுபவிக்கல. புலன் வழி போய் திருகு முளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக சுயானந்தர். அதனால கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அவன் கிடைக்கல. ஆனா அவனை நினைந்து உருகின்ற அடியார்களுக்கு அவன் உள்ளத்திலேயே இருந்து நாற்றத்து நிறைய அப்படி இருக்கிறான். நனியானேனர், நனினா ரொம்ப பக்கத்துல. நனியானே அப்படின்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறவன் அர்த்தம். அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஆன்மாவுக்கு என்று பொது வகையிலே நனியாகவும், அன்பர்களுக்கு இன்னும் நனியாகவும், ஞானிகளுக்கு மேலும் நனியாகவும்னு 3 எழுதுற. அவன் பக்கத்திலே இருக்கிறான்னு என்னன்னாரு, ஆன்மாக்களுக்கு எல்லாம் வழிபடுகின்ற ஆன்மாக்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கிற அன்பர்களுக்கு, சுவாமி மேல அன்பு கொண்டு வழிபாடு செய்வார்கள், ஏனைய ஆன்மாக்கள் மேல அன்பு கொண்டு வழிபாடு செய்கின்றவர்கள் இந்த சாதாரண உயர்ந்த அவர்களுக்கு இன்னும் பக்கத்துல இருக்கிறான். ஞானிகளுக்கு எல்லாவற்றையும் பிறந்து அவனுடைய திருவடி ஒன்றையே நினைந்திருக்கின்ற அந்த ஞானிகளுக்கு இன்னும் பக்கத்துல இருக்கிறான். அணியனாயும், மிக அணியனாயும், மிகவும் அணியனாயும் என்று 3 பொருள் ரமணீஸ்வரர் காட்டுவார். அதனால அதுதான் இங்க சொல்றார், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய். ஆனா அதை உணராதவர்களுக்கு சேயாய், உணர்கிறவர்களுக்கு நனியாய் நின்ற மறையோன். இப்படி போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் அப்படிலாம் இருக்கிற பெருமான் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று அவனுடைய இயல்புகள் அவ்வாறு இருக்க, அவன் எப்பேற்பட்டவன் நனியான்னா இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டான், பாத்துடலாமா சார் இன்னைக்கு அவன் கூட ஒரு மீட்டிங்கை போட்டுடலாமான்னா, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். மாற்றம் என்பது உணர்வு பூர்வமாக மனதால் வருவது. பற்றுகின்ற பொருளை எல்லாம் நினைத்து நினைத்து வந்து அவ்வப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த மனம் கழிய அப்படின்னா இந்த வாக்கு மனோ அதீத என்பதாராம் சுப்பிரமணியம் மேகந்தன். அதனால மாற்றம் மனம் கழிய நின்ற அப்படி நிற்கிற அது அவனுடைய சிறப்பு. அணியனாய் வருகின்ற நாற்றத்தின் நேரியா இருக்கின்ற பெருமான் அணியனாய் வருகின்ற அப்படின்னா ரொம்ப பக்கத்துல எல்லா உயிர்களுக்கும் கூடவே இருந்துட்டு அது அவனுடைய பொது இயல்பு. அதே நேரத்துல அவனுடைய சிறப்பு இயல்பு எப்படின்னாரு, மாற்றம் மனங்களிய நின்ற மறையோ. நின்ற அப்படின்னா எங்க இருக்கா இருந்தல யாருன்னாரு, மறையோன். வேதங்களும்
அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே அவன் இருக்கிறான் சொல்லி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அடுத்த ஒரு அருமையான வரி, இந்த வரியை மட்டும் வாசிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார். நாம நிறைய நேரங்கள்ல எதுகை மூனைக்கா அப்படி வந்ததை கொண்டு அது பொருள் தெரியாதனால கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூர் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு வாசிச்சுட்டு போறோம். கறந்தவால் போல சிறந்த அடியார் அவர்களுடைய சிந்தனையுள் நிற்பவன். அதனால அந்த அடியார், அப்படிப்பட்ட அடியார்ல என்னெல்லாம் சொல்லப்பாரு? கறந்தபால் கண்ணலோடு, கண்ணல்னா கரும்பு, இந்த இடத்துல கண்ணலோடுங்கிறது கரும்பு சாரை குறிக்கும், நெய் என்பது தேனை குறிக்கும். அப்ப பாலும் கரும்பு சாரும் தேனும் கலந்து அது எப்படி ஒரு இனிப்பு, அந்த இனிப்பை யாருக்கு சொல்றாருன்னா சிறந்த அடியார்கள். அடியார்கள் அதனால கறந்தவால் கண்ணலோடு நெய் அடியார், அதுக்கப்புறம் அதை சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரில். அவ்வாறு இப்ப கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அப்படி இருக்கிற பெருமான் எங்க இருக்கிறான்னாரு? அடியார் உள்ளத்துல, அடியார் சிந்தனையுள் எப்படி இருப்பான்னாரு? தேனாய், தேன் என்று சொல்லுது தித்திப்பு என்ற நிலை குறித்து அதனால தேனாய் இருப்பான். இந்த செய்தியெல்லாம் வரக்கூடிய அடுத்த வாரம் நாம இதை பற்றி மேலும் இந்த சிந்தனையை 7வது வகுப்பிலே கரையிலே தொடர்வோம் என்று சொல்லி, இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஒருங்கிணைத்து தருகின்ற சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பித்த அடியாறு பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்ற அடுத்த வெள்ளிக்கிழமை இதே வேளையிலே மீண்டும்